இப்போ நாங்கள் பிரசங்கத்துக்குள்ளே கடந்து போக போகிறோம். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? அல்லேலூயா. எண்ணாகமம் 6:25 நாங்கள் வாசிக்க கேட்க போகிறோம். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். இது என்ன ஆண்டு? இது சத்தமா சொல்லுங்க. கிருபையினுடைய ஒரு ஆண்டு. அந்த பிரசன்னமாக்கி என்றதை நான் உங்களுக்கு சொல்றேன். நல்ல கவனமாக கேளுங்க. இந்த உலகத்திலேயே பயங்கர பவர்ஃபுல்லானது கர்த்தருடைய அந்த முகம்தான். சூரியனை விட பிரகாசமானது, சந்திரனை விட பிரகாசமானது. அந்த முகத்தை யார் மேல திருப்ப போறாராம்? உங்கள் மேல திருப்பி என்ன செய்ய போறாரு? சின்ன ஒரு கண்ணாடிய வெளிச்சத்தில் பிடிச்சி உங்க பக்கம் திருப்பினால என்ன செய்ய முடியாது, தாங்க முடியாது. ஆனா அந்த பெரிய வெளிச்சமாகிய அந்த பிரகாசத்தை உண்மையிலே அவர் பிரகாசிக்க பண்ண போறாராம். ஏன் தெரியுமா? கிருபையா இருக்கிறதுக்காக. அல்லாவிட்டால் கிருபையா இருக்க முடியாது. இன்னைக்கு நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை. சபைக்கு வந்துட்டேன், கையை உயர்த்திட்டேன், நான் கிறிஸ்தவன். நோ அம்மா, அப்படி இல்லையம்மா, அப்படி இல்லை, அப்படி இல்லை. அவர் சொல்றார், என்னுடைய அந்த கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில பிரகாசிக்க பண்ணி உண்மையில என்ன இருக்க போறாராம்? அவ கிருபையா இருக்கிறதா இருந்தா உண்ட முகம் எப்படி இருக்கணும்? அப்பப்பா, அந்த அளவுக்கு வந்துட்டோமா நாங்கள்? இன்னும் இருந்ததை விட கொஞ்சம் கூட மாற்றம் இல்லை. அப்ப எப்படி கிருபையா இருக்கிறது? அப்ப அப்படி கிருபை எங்கள்கிட்ட இல்லாவிட்டால், வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியருடைய புத்தகம் 15:8-9-10 வாசிப்போம். 10வது வசனம் தான் முக்கியம். எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். பவுல் சொல்றாரு, கேளுங்க. நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாய் இருக்கிறேன். ஐயா, உலகத்தை கலக்கின பவுல் சொல்றான், அப்போஸ்தலர் எல்லாரிலும் தான் சின்னவனா. எத்தனை பேர் சொல்றீங்க நீங்க பெரியவன் என்று? ஆனா பவுல் சொல்றாரு, நான் சின்னவன், எல்லாரிலும் சின்னவன். படிச்ச பெரிய மேதை, ஒரு பயங்கரமான ஒரு பெரிய தேவ மனுஷன். அவர் சொல்றாரு, நான் ஒரு சின்னவன், அதை விட எல்லாரையும் விட பெரிய சின்னவன். நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை, எல்லாரையும் விட சின்னவன். சொல்லுவீங்களா? ஒரு கொஞ்சம் படிச்சுட்டு படுற பாடு. இந்த பிஹெச்டி படிச்ச கமாலியனுடைய பாதப்படியில் படிச்ச இந்த பவுல் சொல்றான், எல்லாரிலும் விட நான் என்ன பிறவி தெரியுமா? அகால பிறவி என்ற என்ன அர்த்தம் தெரியுமா? என்னண்டு? அவன் 10 மாசத்துல பிறக்கையில், எத்தனை மாசத்துல பிறந்திருக்கா? 8 மாதத்துல பிறந்திருக்கிறார். பிறப்பிலே அப்படி. அவருடைய நிலையை கவனிச்சு பாருங்க. அவர் சொல்றாரு, நான் எல்லாரிலும் பின்பு அகால பிறவி போடுதம் இந்த வசனத்தை போன்ற எனக்கு தரிசனமானார். நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனுமா இருக்கிறேன். தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினதினாலே, என்னங்க? தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினதினாலே நான் அப்போஸ்தலன் என்று பேர் பெறுவதற்கும் பாத்திரன் அல்ல. அது அப்போஸ்தலன் சொல்றதுக்கு, தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினதினாலே நான் அப்போஸ்தலன் என்று பேர் பெறுவதற்கும், எல்லாரையும் விட சின்னவன், அப்போஸ்தலன் என்று பேர் பெறுறதுக்கு நான் பாத்திரனும் இல்ல. ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். நான் எப்படி இருக்கிறேன்? சத்தமா சொல்லுங்க. தேவ கிருபையினாலே. பவுல் இருக்கிறது என்னத்தினால? எனக்கு எல்லாரும் சொல்ல வேணும். சந்திரன் எப்படி? சத்தமா சொல்லுங்க. பீட்டர் எப்படி? உங்களோட பவர் கிடையாது, உங்களோட திட்டம் கிடையாது, உங்களோட மணி கிடையாது. நான் இருக்கிறது, சுவிட்சர்லாண்டில் வந்திருக்கிறது தேவ கிருபையினால. அப்ப முதலாவது 7 பாயிண்ட்ஸ் உங்களோட பேச போற முதலாவது பாயிண்ட்ஸ், நாங்கள் இருக்கிறதே கிருபையினால தான். உங்களோட பணத்தினாலேயோ, உங்களுடைய படிப்பினாலேயோ, உங்களுடைய சாப்பாட்டினாலேயோ, உங்களுடைய ஆஸ்தினாலேயோ, உங்களுடைய அந்தஸ்தினாலேயோ, உங்களுடைய அப்பா அம்மாவுடைய பெயரினாலேயோ அல்லது சுவிட்சர்லாண்டினாலேயோ நீங்க இருக்கல. நீங்க இருக்கிறது எதனால? டெல் மீ. சத்தமாய் சொல்லுங்க. கிருபையினாலே. அம்மா, நான் வாழ்றதே கிருபையினால தானா?
அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவா இருக்கவில்லை. ஐயா, அந்த கிருபை என்ன சும்மா இருக்க விடல. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாக பிரயாசப்பட்டேன். எத்தனை பேர் அதிகமா பிரயாசப்படுறீங்க? நான் உங்களுக்கு வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரை பாருங்க, சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை. ஆனா பிறகு சொல்றாரு, நீ கூப்பிட்ட நான் திரும்பி பார்க்க மாட்டேன்ட்டு. ஏன் சொல்றாரு? நீ கூப்பிடு, நான் முதுக காட்டி கொண்டிருப்பேன். உனக்கு ஆபத்து வரும், நீ என்ன நோக்கி கத்துன்னு கத்துவா, நான் டான்ஸ் ஆடுவேன், நான் ஆகடியம் பண்ணுவேன். ஏன் சொல்றாரு? உன்னை கடிஞ்சு கொள்றாரு. நான் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன், பயப்படாதே, திட்டம் கொண்டு பலமனதாயிரு அப்படி என்றெல்லாம் சொல்றாரு. ஆனா அவர் சொல்றாரு, உன்னை எனக்கு ஆரண்டு தெரியாதா? நான் உன்னை அறியேன். நீங்க பரலோகத்தில் போய் கடைசியில் சொல்லுவீங்க, ஆண்டவரை நான் அந்த பிசாசெல்லாம் துரத்தினேன், அற்புதம் செய்தேன். ஆண்டவர் சொல்லுவார், நான் உன்னை அறியேன். அவர் திருத்துற பொழுது ஆபிரகாமை கர்த்தர் அழைச்சார். கிட்டத்தட்ட நியர்லி 70 இயர்ஸில் அழைச்சார். 100 இயர்ஸில் அவருக்கு குழந்தையை கொடுத்தார். கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு பிறகு எத்தனையோ அவாந்திரமான வெளியில் எவ்வளவோ அவமானம். ஒரு ராஜா வந்து மனைவியை கூட்டிட்டு போயிட்டார். ஆபிரகாம் வீட்டை போய் நல்லா நித்திர அடிச்சுட்டு இருக்கிறான். எவ்வளவோ நிந்த, வனாந்திர வெளி, எவ்வளவோ கஷ்டம், எவ்வளவோ துன்பம், எவ்வளவோ துயரம். அத்தனையிலையும் 100 வயசில் குழந்தையை கொடுத்துட்டு சொல்கிறாரு, கொண்டு போய் பலி செலுத்தான். கிட்டத்தட்ட 12 வயசு இருக்கு, 12-13 வயசு. கொண்டு போய் என்ன செய்? பலி செலுத்து. 3 நாள் பிரயாணமாக போகிறான். எங்கே போகிறான்? மோரியா மலைக்கு போகிறான். இன்றைக்கு அந்த மோரியா மலையிலேயே ஒரு ஆலயம் இல்லை. அந்த இடத்துல போய் பலி செலுத்த போகிறான். அப்பா கேட்குறான் மகன், ஆண்டவரே, அப்பா கயிறு இருக்கப்பா, நெருப்பு இருக்கப்பா, கத்தி இருக்கப்பா, விறகு இருக்கப்பா, ஆடங்கியப்பா, அதெல்லாம் கர்த்தர் பார்ப்பாரா, வாடா வாடா கிரியா, இந்த நேரம் போச்சு, வா வா சீக்கிரமா வா வா. கொண்டு போய் விறகெல்லாம் அடுக்கி எல்லாம் செய்து கத்தியை எடுக்கிறாரு. தேவன் அவசரப்பட்டு கூப்பிடுறாரு, ஆபிரகாமே ஆபிரகாமே, பிள்ளையாண்டான் மேல ஒரு கையை போட்டுறாத. அப்படி சொல்லி கொண்டு நிற்கவே ஒரு ஆடு சத்தம் கேட்குது. ஒரு முச்சடி புதரில் இந்த எக்கால கொம்புள்ள ஒரு ஆடு, அதான் எக்காலம். அந்த கொம்புள்ள ஆடு அந்த முச்சடி புதரில் சுற்றி இருக்கு. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ஆபிரகாமே, நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் இப்போ தான் நான் அறிஞ்சிருக்கிறேன். எத்தனை வருஷத்துக்கு பிறகு? 30 வருஷத்துக்கு பிறகு சொல்கிறாரு, எவ்வளவு சோதனை என்று பாருங்க, ஒரு பயப்படுறவன் என்று சொல்லி அறிய. இன்றைக்கு நீ பரலோகத்துக்கு போகக்கூடியவனாக இருந்தால் எத்தனை சோதனை, எத்தனை வேதனை, எத்தனை பாடுகள், எத்தனை அவமானங்கள், எத்தனை நிந்தைகள். கொஞ்சம் சிந்திச்சு பார் மகனே. இந்த ஊழியம் இல்லாவிட்டால் நான் என் வீடு உண்டு, என் மனைவி உண்டு, என் பிள்ளை ஒன்று நல்லா நானும் என் வீட்டாரும் ஒன்றால் கர்த்தரையே சேவிப்போம். நாங்களும் எங்கேயாவது ஆலயத்துக்கு போயிட்டு கும்பிட்டு இருந்துடலாம். ஒரு சாதிக்க வேண்டும், தேசங்களுக்குள்ளே கடந்து போக வேண்டும், ஒரு பெரும் சேனையை உருவாக்க வேண்டும். அந்த எண்ணத்தினால தான் உங்களை கடிந்து கொள்ளுகிறோம். அந்த எண்ணத்தினால தான் உங்களை நாங்கள் திட்டுகிறோம். அந்த எண்ணத்தினால தான் உங்களோட நாங்கள் எதிர்த்து பேசுகிறோம். அந்த எண்ணத்தினால தான் நாங்கள் எவ்வளவோ துன்பப்படுகிறோம், வையப்படுகிறோம், நல்லவர்களை எதிர்க்கிறோம். எதற்காக? இதற்காகத்தான். ஏன் வாலிபர்கள் அன்பு வச்சிருக்கிறோம்? ஒரு நல்லவனா மாற்ற வேண்டும். ஆமென், ஆமென் சொல்லுங்க. பவுல் சொல்றான், ஐயா நான் இருக்கிறதே கிருபையினால தான். ஒரு பெரிய மேதை, படித்தவன், பட்டம் பெற்றவன், அவர் சொல்றான், நான் இருக்கிறதே கிருபையினால. நீங்க இருக்கிறது சொல்லுங்க, வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, நான் இருக்கு. நல்லா 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 உரைச்சி சுத்துங்க எல்லாரும், எவ்ரிபடி. சில பேர் கேட்கறதே இல்லை. கிருபைன்னு சொல்லுங்க. நான் இருக்கிறது கர்த்தருடைய கிருபைன்னு சொல்லுங்க. நான் இருக்கிறது கர்த்தருடைய கிருபைன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நான் இருக்கிறது கிருபைன்னா, அப்படி இருக்கிற பொழுது என்ன நடக்கு தெரியுமா? எபேசியர் 2:8 2வது காரியம். அப்படி இருக்கிறதுனால கர்த்தர் ஒரு காரியம் செய்கிறார். வாசிங்க. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். என்னங்க? கிருபையினால விசுவாசத்தை கொண்டு என்ன செய்றீங்க? ரட்சிக்கப்படுறீங்க. அப்ப ரட்சிக்கப்பட்டது என்னத்தினால? சத்தமா சொல்லுங்க. நீங்க இருக்கிறது என்னத்தினால? இந்த ஆண்டு நீங்க இருக்கிறது கிருபையினால. நீங்க ரட்சிக்கப்படுறது கிருபையினால. உங்க அம்மா ரட்சிக்கப்பட்டாவா? இந்த ஆண்டு அம்மாவை ரட்சிப்புகளை கொண்டு வா. அப்பா ரட்சிக்கப்பட்டுட்டாரா? அப்பாவை இந்த ஆண்டு ரட்சிப்புகளை கொண்டு வா. ஏனென்றா இது கிருபையின் ஆண்டு. அந்த கிருபை தான்
அம்மாவை ரட்சிக்கிறது. அந்த கிருபை தான் அப்பாவை ரட்சிக்கிறது. அந்த கிருபை தான் உன் தம்பியை ரட்சிக்கிறது, உன் தங்கச்சியை ரட்சிக்கிறது, உன் கணவனை ரட்சிக்கிறது, உன் பிள்ளையை ரட்சிக்கிறது. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களோட வாழ்க்கையில் இந்த ரட்சிப்பு எதனால தெரியுமா? கிருபையினால. அதுக்கு தான் அவர் தன்னுடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணுறாரு. ஏன் தெரியுமா? இந்த உலகத்தை விட்டுட்டு நீ தன் பக்கம் வர, பாவத்துக்கு மேலே நீ ஆசை கொள்ளாத. என்ன பார், என் பிரகாசத்தை பார், என் அழகை பார், என்ன எப்பேற்பட்டவன் பார். நான் சேனைகளின் கர்த்தர். நான் நடந்தால் பூமி பிளக்கும். நான் சமுத்திரத்தை குலுக்கிறவர். பாவத்தை விடு, சிற்றின்பத்தை விடு, இச்சையை விடு, களவை விடு, பொய்யை விடு, குடியை விடு, வேசித்தனத்தை விடு, விபச்சாரத்தை விடு, ஆண் புணர்ச்சியை விடு, பெண் புணர்ச்சியை விடு. என்னை பார், என்னை பார். எத்தனை பேர் பார்க்குறீங்க? எத்தனை பேர் பார்ப்பீங்க இந்த வருஷம்? நீ பார்த்தால் அதை விட்டு சீ என்று அதை வெறுத்து, அந்த பாவத்தை வெறுத்து என் பரமனை நீ கண்ணோக்கி பார்த்தால் அவருடைய பிரகாசம் உண்மையில தங்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்பொழுதுதான் நீ வாழுவாய், அப்பொழுதுதான் நீ ரட்சிக்கப்படுவாய். ஆமென் சொல்லுங்க. எப்படி ரட்சிக்கப்படுறீங்களா? சத்தமா பேசுங்க. எப்படி ரட்சிக்கப்படுறீங்க? கிருபையினால. அப்பா அம்மாட்ட சொல்லுங்க, பாவத்தை விடுங்க, பாவங்களை விட்டு துளையுங்க, பரிசுத்தமா மாறுங்க, நீ ரட்சிப்பு பெறுவாய். ஆமென் சொல்லுங்க. நீ என்ன பெறுவாய்? சொல்லுங்க. ரட்சிப்பு. எதனால ரட்சிக்கப்படுறீங்க? இயேசு வந்து ரத்தம் சிந்தினதுனால அவர் இந்த 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 ரட்சிப்பை உங்களுக்கு தந்திருக்கிறாரு. அப்ப நாங்க இருக்கிறதே கிருபையினால. அடுத்தது ரட்சிக்கப்படுறது என்னத்தினால? சத்தமாய் சொல்லுங்க. அம்மாமார் தனியே சொல்லுங்க. என்னத்தினால? கிருபையினால. ஏன் நான் உங்களை சொல்ல தெரியுமா? உங்களோட வாய்ஸ் தான் பெரிய வாய்ஸ். ஆமென். ஐயாமார் சொல்லுங்க. என்னத்தினால ரட்சிக்கப்படுறோம்? அப்புறம் இது கொஞ்சம் பெருசாக கிடக்கு. சுவிட்சர்லாண்டில் மாறிட்டுது. அம்மா வாய்ஸ் கீழே போய் ஐயா வாய்ஸ் மேலே வந்துட்டுது. கரங்களை தட்டுங்க. ஒரு பெரிய மாற்றம். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். அப்போ முதலாவது நாங்கள் இருக்கிறது கிருபையினால, ரெண்டாவது ரட்சிக்கப்படுறது கிருபையினால. புலம்பலுடைய புத்தகம் 3ஆம் அதிகாரம் 22. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது நாங்கள், நானும் பிரான்சிஸும், நானும் உஷாவும், நானும் மேஷாக்கும், நானும் ஸ்டீபனும், நானும் எபினேசரும், நானும் ரூபனும், நானும் டெனிஷும், நாங்களும் குடும்பமும், நாங்களும் சபையுமாய், நாங்கள் நிர்மூலமாகாமல், யுத்தத்தில் நிர்மூலமாகாமல், வியாதியில் நிர்மூலமாகாமல், விபத்தில் நிர்மூலமாகாமல், யுத்தங்கள் எல்லாத்திலும் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. கர்த்தருடைய கிருபை. ஆமென் சொல்லுங்க. கரங்களை தட்டுங்க. ஏன் ஐயா நான் நிர்மூலமாகல? ஏனம்மா நிர்மூலமாகல? சொல்லுங்க. டெனிஸ் ஏனப்பா நிர்மூலமாகல? கிருபை. இன்னும் நாளியல்ல, இன்னும் தோற்று போகல. ஹலோ இப்போ இல்லை, இப்போ இல்லை, அது வந்து கொண்டு இருக்கு. இப்போ ஹலோ இப்போ வந்தால் தான் அதை ஸ்டார்ட் பண்ணும். ஆமே. பிரைஸ் காட். நானும் நீங்களும் நிர்மூலமாகாமல் இருக்கிறது என்னவா? சொல்லுங்க. எத்தனை பேருக்கு யுத்தம், எத்தனை பேருக்கு வருத்தம், எத்தனை பேருக்கு வியாதி, எத்தனை பேருக்கு ஆபத்து, எத்தனையோ குண்டுகளை போட்டாங்களே, நீங்கள் தப்பித்தீங்களே. ஒரு தம்பி எனக்கு சொன்னால், ஒரு 8-10 பேரை கூட்டிக்கிட்டு போய் ஒவ்வொருத்தருடைய கழுத்தையும் பட்டி கிணத்துக்குள்ளே போட்டாங்க. கடைசியால் தான் வந்து ஒருத்தன் பார்த்துட்டு சொன்னானா, கையை அவிட்டு விட்டுட்டு ஓடி தப்படா அப்படின்னு. எல்லாரும் செத்து போயிட்டாங்களா, இவன் ஒருத்தன் வந்து ரட்சிக்கப்பட்டு நம்ம சபையில் இருக்கிறான். இதை என்னன்னு சொல்லுவோம்? இதுதான் கிருபைப்பா, இதுதான் கிருபை. சொல்லுங்க, இதுதான் கிருபை. உங்களுக்கு வியாதி வந்து உங்களுக்கு வைத்தியம் பண்ணின டாக்டரே மரிச்சு போயிடுவான். பட் நீங்க உயிரோட இருக்கிறீங்களே, சொல்லுங்க, இதுதான் கிருபை. உங்களுக்கு கடன் தந்தவன் சாப்பிட வழி இல்லாமல் மரிச்சு போவான். நீ கடன் வாங்கி பரதேசியா இருந்த நீ இன்றைக்கு நீ பணக்காரனா இருக்கிற. அதுதான் கிருபை. பாவியானவன் என்ன செய்யறானாம்? ஆலயத்துக்கு வந்து பரிசுத்தமாகிறான். ஊதாரியானவன் என்ன செய்யறான் தெரியுமா? உத்தியோகம் பார்க்கிறானா. அவன் சீர்கட்டு போறவன் என்னவா வாழ்றான் தெரியுமா? சீரா வாழ்றானா. கடன்காரனானவன் எப்படி வாழ்றான்? பாட்டு கேட்கல, பணக்காரனா வாழ்றான். அதுக்குத்தான் இந்த கிருபை. வாசிக்க அந்த வசனத்தை. நாம்
நிர்மூலமாகாதிருக்கிறது நாங்கள் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபை கர்த்தருடைய கிருபை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க. அவருடைய இரக்கத்துக்கு என்ன இல்லை? முடிவில்லை. அப்ப என்ன செய்யும் தெரியுமா? அந்த 32ஆம் வசனத்தை வாசிங்க. புலம்பல் 3:32 வாசிங்க. அவர் சஞ்சலப்படுத்தினாலும் அவர் என்ன செய்கிறாராம்? சஞ்சலப்படுத்தினாலும் அவர் சஞ்சலப்படுத்துவார். நீங்க நினைக்காதீங்க எந்த நேரமும் ரோசா பூ எடுத்து தடவுவார்னு நினைக்காதீங்க. பாஸ்டர் நெடுகளும் புல்பிட்ல நின்று உன்னை வாளாக்காமல் இயேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார், ஜெயம் ஜெயம் அல்லேலூயா இப்படி சொல்லிக்கொண்டே இருந்தேன்டா நீ வாளா போவாய். 100 மடங்காய், 1000ஆய், கோடி கோடியாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இதையே பாடிக்கொண்டிருந்தேன்டா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி, நல்லா கேளுங்க, அவருடைய மிகுந்த கிருபையின்படி சஞ்சலப்படுத்தினாலும் என்ன செய்வாரா? சத்தமா சொல்லணும் எனக்கு. சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். அவர் மிகுந்த கிருபையின்படி இறங்குவார், மிகுந்த கிருபையின்படி இறங்குவார், மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். ஹல்லேலூயா. சிவன் சஞ்சலப்படுத்தினாலும் என்ன செய்வாராம்? அல்லேலூயா. எசேக்கியேல் சஞ்சலப்படுத்தினாலும் யார் சஞ்சலப்படுத்துறது? பிசாசு நினைக்கிறீங்களா? வேதம் சொல்லுது அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த சஞ்சலப்படுத்தணும் நினைக்காதேங்க. ஓ பிசாசு பிடிச்சிட்டாரு. நோ 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 நோ. எந்த பெரியவர், எந்த கர்த்தர் அவர் சஞ்சலப்படுத்துவார். அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி என்ன செய்வாராம்? அப்ப நானும் நீங்களும் இருக்கிறது எதனால? அதுங்களை ரட்சிக்கிறது என்னத்தினால? நாங்கள் நிர்மூலமாகாம இருக்கிறது என்னத்தினால? சஞ்சலப்படுத்தினாலும் எங்கட மிகுந்த கிருபையினால், அவருடைய மிகுந்த கிருபையினால் எங்களுக்கு என்ன செய்கிறார்? 2 கொரிந்தியருக்கு வாங்க. பவுல் இன்னொரு ரகசியத்தை சொல்லுகிறார். 12:7-8-9 வாசிங்க. ரிபாலா ராமா சந்தரபா. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாத படிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாத படிக்கு. எங்களை உயர்த்தக்கூடாது, எங்களை உயர்த்தக்கூடாது. ஒரு நாளும் உன்னுடைய இருக்கிறதை குறித்து சொல்லு. உன்னை உயர்த்தாத, ஒன்றும் உயர்த்தாத. உயர்ந்தவர் ஒரே ஒருவர், அவர் கர்த்தர். சத்தமா சொல்லுங்க. உயர்ந்தவர் யாருங்க? அவர் தான் பெரியவர். இங்க பாருங்க, பவுல் சொல்றான் என்ன உயர்த்தாத படிக்கு. என்னை நான் உயர்த்தாத படிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும் படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும். என்னுடைய கிருபை உனக்கு போதும். பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். அவ பலவீனத்தில, உங்களால ஒன்றும் செய்ய முடியாத பலவீன நேரத்தில் தேவனுடைய பலம் பரிபூர்ணமா விளங்க என்ன வேணும்? சத்தமாய் சொல்லுங்க. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு விஷயம் நன்றி கொடுங்க. நன்றி நன்றி. ஹல்லேலூயா. ஒன்றுமில்ல ஐயா. முடியல பலவீனம், தாங்க முடியல பலவீனம். மருந்துக்கும் ஒன்றுமில்லை, ஒருத்தராலும் ஒன்றும் செய்ய முடியல, அவ்வளவு பலவீனம். எந்த மனுஷனாலும் ஆற்ற முடியல. யோபு சொல்லுகிறான், எனக்கு இரவு போறதும் தெரியல, விடிய வாரதும் தெரியல. 24 ஹவர்ஸும் அவன் நித்திரை இல்லை. வெள்ளிக்கிழமையா திங்கக்கிழமையான்னு தெரியல யோபுவுக்கு. அந்த பலவீனமான நேரத்திலும் அவனுக்கு பூரண பலத்தை கொடுத்தது யார் தெரியுமா? சத்தமாய் சொல்லுங்க கிருபையண்டே. அந்த கிருபைக்கு கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஓ ராமா லீமா ராதா நாமா
ஷாபாலிகரபாதிய ரபோதனமா. பாருங்க கிருபையை பாருங்க. நாங்க இருக்கிறது கிருபை, ரட்சிக்கப்படுறது கிருபை, நிர்மூலமாகாமல் இருக்கிறது கிருபை, சஞ்சலம் வந்தவுடனே தாங்குது கிருபை, பலவீனத்தில் பூரண பலன் விளங்க எங்களுக்கு கிருபை. இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் ஒரு ரகசியம், இந்த 5 விதமான கிருபையும் எங்களுக்குள்ள வர நாங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? வாசியுங்கள் ஒரு வேத வசனத்தை. சங்கீதம் 103:11 வாசியுங்கள். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ. ஐயா, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரம்? டெல் மீ, எவ்வளவு? எத்தனை கிலோமீட்டர்? வானத்துக்கு பூமிக்கும் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல், அவருக்கு பயப்படுகிறவர் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதா இருக்கு. அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதா இறங்கும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. நல்ல கரங்களை தட்டுங்க. Come on everyone. Praise the Lord. Hallelujah. கவனிங்க, ஆபிரகாமுக்கு விசுவாசத்தின் தகப்பனும் ஆசீர்வாத ஊற்றுமாய் கர்த்தர் வைத்தாரே ஆபிரகாம. காரணம் என்ன தெரியுமா? அவ்வளவுக்கு கர்த்தருக்கு பயப்பட்டான். இன்னைக்கு நீ பயப்படுறியா? சும்மா ஒரு வீடு கிடைச்ச உடனே சந்தோஷப்படாத. துன்மார்க்கன் 27 வீடு வச்சிருக்கிறான். எத்தனை வீடு? 27. பயங்கர பாவி, ஜனங்களை கொன்று உயிரை குடிச்சு உழைக்கிறவன், எத்தனையோ கொண்ட மேனியத்தை வைத்திருக்கிறான், எவ்வளவோ ஆஸ்தியோடு இருக்கிறான். ஒரு சின்ன வீட்டை வாங்கிட்டு சந்தோஷப்படாத, ஒரு சின்ன காரை வாங்கிட்டு சந்தோஷப்படாத, ஒரு சின்ன ஃப்ளைட்டை வச்சுட்டு சந்தோஷப்படாத. வேதம் சொல்லுது, வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவ்வளவு கிருபையை நான் உனக்கு தருவேன். பட் நீ எனக்கு என்ன செய்ய வேண்டும்? பயப்பட வேண்டும். எத்தனை பேர் பயப்படுறீங்க? அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்களே. வேதம் அழகாய் சொல்லுகிறது. முதலாவது இந்த கிருபையை, நீ சுகமாய் இருக்கிற கிருபையை, ரட்சிக்கப்படுற கிருபையை, நிர்மூலமாகாத கிருபையை, ஐயா சஞ்சலம் வந்தாலும் தாங்குற கிருபையை, பலவீன நேரத்தில் உன்னை தாங்குற கிருபையை நீ பெற வேணுமா? முதலாவது கர்த்தருக்கு பயப்படுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அம்மா கர்த்தருக்கு பயப்படம்மா. அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், கைவிட மாட்டாரே, தேவைகள் எல்லாம் பார்த்து கொள்வார், ஒன்றுக்கும் கலங்காதே. இதுதானப்பா கர்த்தருக்கு பயப்படுற பயம். இது பயந்தாத்தான் அவரோட கிருபையை தருவார். அவரோட கிருபையை தருவார். தந்துட்டாரா? நீ பயந்து வாங்கிட்டியா? எப்படி இருக்கணும் தெரியுமா? யாக்கோப்பு 4:6 சொல்லுது. யாக்கோப்பு 4:6 எப்படி சொல்லுது? வாசிங்க. அவர் அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. எவ்வளவு? எவ்வளவு? அதிகமான கிருபை அளிக்கிறாரே. ஆதலால் தேவன் பெருமை உள்ளவருக்கு எதிர்த்து நிற்கிறார். தம்பி, பெருமை வந்துட்டுதாப்பா. நீ யாரை எதிர்க்கிறா தெரியுமா? கர்த்தரை எதிர்க்கிறார். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று. ஐயா, பயப்படுறவனுக்கு கிருபை. ரெண்டாவது, ஒரு மாதிரி கர்த்தருக்கு பயந்து கிருபையை பெற்றுருவான். ஆனால் அந்த கிருபை நிலைக்கணுமா இருந்தால் சபையில் இருக்கிறவனுக்கு நீ தாழ்மையாக இருக்கணும். பணக்காரனுக்கு ஒரு சமயம் தாழ்மையாக இருப்பீங்க. பெரியவனுக்கு, சின்னவனுக்கு நீ தாழ்மையாக இருக்கணும். எல்லாரோடையும் நீ அன்பாக இருக்கணும். எல்லாரோடையும் நீ ஐக்கியமாக இருக்கணும். அப்பொழுதுதான் இந்த கிருபை நிலைத்திருக்கும். ஆமென் சொல்லுங்களே. கர்த்தருக்கு பயப்படுகிறவன் மேலே எவ்வளவு கிருபையா? உஷா, பூமிக்கு வானம், ஃபார் எக்ஸாம்பிள், பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர் மேல அவருடைய கிருபையும், அவருக்கு பயப்படுகிறவர் மேல அவ்வளவு கிருபையும், அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதா இருக்கிறது. பா, கிருபையிலே சைஸ் இருக்கா? ஆக்கல்ல சைஸ் இருக்கிற 5 அடி, 5 1, 5 2, 5 3, 6 6 2 இருக்கிற மாதிரி கிருபையிலையும் என்ன இருக்குதாம்? அவ்வளவு பெரிய கிருபை இருக்கு. எத்தனை பேருக்கு பெரிய கிருபை வேணும்? எத்தனை பேருக்கு பெரிய கிருபை வேணும்? அந்த கிருபை வந்தா தான் இருப்பீங்க. திரும்பி வாங்க, எண்ணாகம் 6 24 25 26 வாசிக்க போறோம். கர்த்தர் தம்முடைய முகத்தை, இல்ல 24க்கு போவோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். எப்ப உன்னை காப்பார் கர்த்தர்? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. எப்ப கர்த்தர் காப்பார்? உன்னை ஆசீர்வதிக்கிற பொழுதுதான்.
இதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம். உன்னை ஆசீர்வதிக்கிற பொழுதுதான் கர்த்தர் காப்பார். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி. கர்த்தர் உன்மேல, அடுத்த வசனத்தை போடு தம்பி, எங்க இருக்கிறீங்க? கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல பிரகாசிக்க பண்ணி உன்மேல கிருபையா இருப்பார். கர்த்தர் தம்முடைய முகத்தை, நல்லா கேளுங்க, கர்த்தர் தன்னுடைய முகத்தை உன்மேல, இதான் முக்கியம். அதனால தான் இதை கடைசியா சொல்றார். உன்மேல பிரசன்னமாக்கி. என்னாக்க போறாரு? பிரசன்னமாட்டா என்ன சொல்லுங்க? பிரசன்னமாக்கி. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல என்னாக்க போறாரு? முதல் பிரகாசிக்கிறாராம். தூர இருந்து கொஞ்சம் கொஞ்சம் சைன் பண்ண வைக்கிறார் உன்னை. இப்போ என்ன செய்யறார் தெரியுமா? தன் முகத்தையே கொண்டு வந்து உண்மையில வைக்க போறாராம். வெண்மையும் சிகப்புமான அந்த முகத்தை உண்மையிலேயே கொண்டு வந்து என்னாக்க போறாரு? பிரசன்னம். பிரசன்னம்டா என்ன தெரியுமா? பிரசன்னம் ஆகுறண்டா என்ன? பிரசன்ஸ்டா என்ன? வர்றது. கர்த்தரே வாராரு. முதல் கோடிக்கணக்கான மைலுக்கு அங்கால இருந்து தன்னுடைய ஒளியை கொஞ்சம் முகத்துக்கு அடிக்கிறாரு. அதான் 25 பார்த்தோம், கிருபையா இருக்கிறதுக்காக. ஆனா இப்ப நீங்க பாக்குறீங்க என்ன தெரியுமா? அவருடைய முகத்தை அந்த கோடிக்கணக்கான மைலுக்கு கிட்ட, உணவு கிட்ட கொண்டு வந்து தன்னை என்னாக்குறாரு? பிரசன்னமாக்குறாரு. உன்னிலேயே தன்னை அப்படியே படைக்கிறாரு. படைச்சு உனக்கு என்ன கொடுக்க போறாரு தெரியுமா? சமாதானம் கட்டளையிடுவார் என்பதை. அப்ப எப்ப சமாதானம் உனக்கு கட்டளையிடுவார் தெரியுமா? எப்ப உங்களுக்கு குடும்பத்துக்கு சமாதானம் வரும் தெரியுமா? நல்ல சம்பளம் வந்தோடனே சமாதானம் நினைக்காதீங்க, அதுவும் ஒரு சமாதானம் தான். நல்ல ஒரு காரியங்கள் நடந்த உடனே, பிள்ளைக்கு திருமணம் சரி வந்த உடனே நல்ல காரியம் நல்லது தான், அது மிக முக்கியம், அது நடக்க வேணும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி. அந்த வசனத்தை கொஞ்சம் வாசிங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. கர்த்தர், எல்லாரும் சத்தமாய், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவார். ஆமென். கரங்களை தட்டுங்க. அவரே உண்மையில பிரசன்னமாக போறாரு. உன்னை பார்க்கிறவர்கள் கர்த்தரை பார்க்க போகிறார்கள். உன்னுடைய பார்க்கிறவர்கள் தேவனுடைய பிரசன்னத்தை உணரப் போகிறார்கள். அந்த பிரசன்ஸ் ஆஃப் காட் உன் மேல வரப்போகிறது. ஆமென் சொல்லுங்க. அதுதான் இந்த இயர். இந்த இயர் the transfiguration year. நாங்க போட்டிருக்கிறோம் இயர் ஆஃப் கிரேஸ் அண்ட் தட்ஸ் ரியலி இயர் ஆஃப் transfiguration, இயர் ஆஃப் மறுரூபம். மறுரூபம் என்னங்க? transfiguration. இதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்க வேணும். ஏன் தெரியுமா? எக்கால சத்தம் கேட்குமா? ஒரு இமைப்பொழுதுல, ஒரு அவுகன் முழிக்கல, ஒரு கண்ணை மூடி முழிக்கிறதுக்கு இடையில நீங்க தேவதூதனை போல மாறிடுவீங்களா? அந்த இடத்துல தான் டிரான்ஸ்பிகேஷன், ஒரு மறுரூபம். மனுஷன் தூதனாய் மாறுகிறான். மனுஷன் பரலோகத்துக்குரிய ஒரு மேனியை கொண்டு போகிறான். ஹல்லேலூயா. அந்த டிரான்ஸ்பிகேஷன் வந்த உடனே நீ go to heaven. அது அன்றைக்கு வராது, இன்றைக்கு வர வேணும். இன்றைக்கு வர வேணும். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில கிருபையா இருப்பார். கர்த்தர், அடுத்த வருஷம் 26 போடுங்க. உண்மையில என்னாக போறாரு? அப்ப ஏன் அந்த டிரான்ஸ்பிகேஷன் டைம்ல உனக்கு உன்னை அங்க மறுபடுத்தி நிக்கலாது. இயேசு சாதாரண ஒரு 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 மரியாளுடைய மகனை போலதான் மறுரூபமலைக்கு போனாரு. அங்க போன உடனே ஒரு சொற்ப நேரத்திலே மறுரூபமாயிட்டாரு. பேதுரு என்ன பேசுறேன்னு தெரியல, யாக்கோபுக்கு என்ன பேசுறேன்னு தெரியல. என்ன பேசுறாங்க அவங்க? பிதற்றினாங்கன்னு வேதம் சொல்லுது. ஏன்னா இயேசு தேவனை போல காட்சி கொடுத்தாராங்க. அதான் டிரான்ஸ்பிகேஷன், அதான் மறுரூபமலை. அந்த அனுபவம் உனக்குள்ளே இந்த வருஷத்துக்குள்ள கொண்டு வர வேண்டும். ஏன் தெரியுமா? இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். உங்களுக்கு ஒரு பெரிய ரகசியத்தை சொல்றேன். இனி காலம் செல்லாது, காலம் செல்லாது. இயேசு வரப்போகிறார். எவ்ரி சயின்ஸ் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு இஸ்லாமியருடைய கை இவ்வளவு பலக்கும் என்று யாரும் எதிர்பார்க்கல.
இஸ்லாமியர்கள் இவ்வளவு கை பழக்கம் என்று எதிர்பார்க்கல. கர்த்தர் சொன்னது உண்மைதான். உன்னுடைய கைகள் எல்லாருக்கும் துஷ்டமாக இருக்கும் என்று சொன்னது உண்மைதான். ஈசாக்குக்கும் இஸ்மவேலுக்கும் யுத்தம் என்று சொன்னது உண்மைதான். ஆனால் சீக்கிரம் ஆலயம் கட்டப்பட வேண்டும். எருசலேமில் தேவாலயம் கட்டப்பட வேண்டும். எருசலேமில் தேவாலயம் கட்டப்பட வேண்டும். 30,000 பலஸ்தீனியர்கள் எருசலேமுக்குள்ளே வாழ்கிறார்கள். கட்ட விட மாட்டார்கள் என்று சொல்லுகிறார்கள். 5,000 யூதர்கள் கட்டுவோம் என்று நிற்கிறார்கள். பெரும் போர் வெடிக்கும். கட்டுவார் கர்த்தர். இயேசு வருவார். ஒலிவமலையில் வந்து நிற்பார். என் தேவன் சொன்னது நடக்கும். கரங்களை தட்டுங்க. இந்த உலகத்தில் மேன்மையானது என்ன தெரியுமா? கிறிஸ்தவ ஜீவியம். சும்மா சபைக்கு வந்துட்டு போனா பரவாயில்லை, அது முடிஞ்சதுன்னு நினைக்காதீங்க. சபைக்கு வந்துட்டேன்ட்டு ஏழைகளுக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். நீ கடன் கொடுத்தா தான் அங்கே போய் வாங்கலாம். ஆமீன் சொல்லுங்க. விதவைகளை போசி சத்தியமாயிரு, பாவத்தை புறம்பே தள்ளு. இன்றைக்கு பாவத்துக்கு ஒரு முடிவு கட்டு. ஐ டோன்ட் வாண்ட், எனக்கு வேண்டாம் என்று சொல்லுங்க. நான் வெறுக்கிறேன் என்று சொல்லுங்க. பாவத்தை தப்புவாய், நீ தப்புவாய். ஆறு உன்னை பாவத்துக்கு தூண்டினாலும் நீ இஷ்டப்பட்டு போகாதே. நீ தேவனுடைய ஆலயம். ஒரு விஷயம், வலது கரத்தை உயர்த்துங்க. ஆண்டவரே என் பாவங்களை மன்னியும் என்று சொல்லுங்க. ஓ, கரங்களை நல்லா உயர்த்துங்க. 2 கரங்களையும் உயர்த்துங்களேன் பிள்ளைகள். சொல்லுங்க, எங்களோட பாவம் எல்லாம் மன்னியும் என்று சொல்லுங்க. மன்னி எங்களோட பிள்ளைகளோட பாவங்கள், என் புருஷன் பாவம், என் மனைவியின் பாவம் எல்லாத்தையும் மன்னிங்க. எங்களோட போதகற்ற பாவம், எங்களோட பிஷப்பின் பாவம், எங்களோட அப்போஸ்தலருடைய பாவம், எங்களோட தேசத்தின் தலைவர்களுடைய பாவங்கள், எங்களோட பாவங்கள், நாங்கள் மற்றவர்களுக்கு விரோதமாக செய்த பாவங்கள் எல்லாத்தையும் மன்னிங்க இயேசுவின் நாமத்தினால. 2 கரங்களை உயர்த்தி ஒன் மோர் சொல்லுங்க. சொல்லுங்க. பாபா கியரபோ ஈரன மாரியர போதன மாரியர போதரபோ. ஆண்டவரே எங்களை மன்னிங்க, எங்களை மன்னிங்க இயேசுவின் நாமத்தினால. எங்களுடைய பாவங்களை நீங்க மன்னிங்க. உங்களுடைய முகத்தை என் மேல பிரசன்னமாக்கி என் மேல கிருபையாயிரும் என்று சொல்லுங்க. இப்படி சொல்லுங்க. கர்த்தாவே, உம்முடைய முகத்தை என் மேல பிரசன்னமாக்கி. தம்பி 26 போடுது. டோன்ட் 26 அந்த வசனம். அல்லேலூயா. டிஸ்டர்ப் பண்றீங்க. 26க்கு போங்க சீக்கிரம். 26ல் எல்லாரும் இதை பார்த்து வாசிக்கணும். அதுக்கு தான் இந்த ஸ்கிரீன்ல போட சொல்றோம். 26 கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி. சொல்லுங்க, என்மேல் என்று சொல்லுங்க. கர்த்தர் உம்முடைய முகத்தை என்மேல் பிரசன்னமாக்கி எனக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. Tell everyone, tell everyone, tell everyone, tell everyone. confess பண்ணுங்க, அறிக்கையிடுங்க, அறிக்கையிடுங்க. ஹalleluya. அறிக்கையிடுங்க, அறிக்கையிடுங்க. ஜீசஸ் ஹalleluya. ஹீபரதரபா. இன்னும் நான் அழியல. ஜூத் என்னோட கூட வாங்க. ஒரு 2-3 அடியை பாடி. இன்னும் நான் அழியல, இன்னும் தோற்று போகல, ஆனாலும் வாழ்கிறேனே. போராட்டங்கள் முடியல. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, என்ன பார்த்து சொல்லுங்க. போராட்டங்கள் முடியல, பாடுகளும் தீரல, ஆனாலும் வாழ்கிறேனே. இன்னும் நான் அழியல்ல, இன்னும் தோற்று போகல, ஆனாலும் வாழ்கிறேனே. போராட்டங்கள் முடியல, ஆனாலும் வாழ்கிறேனே. இன்னும் நான் அழியல, இன்னும் தோற்று போகல, போராட்டங்கள் முடியல, பாடுகளும் தீரல, ஆனாலும் எல்லாம்
Come on. எல்லாம் கிருபை 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 அடிக்கல்ல உயரல கட்டுதாரியாகல ஆனாலும் வாழ்கிறேனே நிற்கிற நிர்மூலமாகாமல் இருக்கிறேன் ஆனாலும் நிற்கிறேனே அடிக்கல உயரல பட்டதாரியாகல ஆனாலும் வாழ்கிறேனே நிற்கிற நிர்மூலமாகாமல் இருக்கிறேன் ஆனாலும் நிற்கிறேனே கிருபை 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 எல்லாம் கிருபை 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 எல்லாம் கிருபை 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 நான் இல்லை என் பலன் இல்லை என் தாளம் இல்லை எல்லாம் கிருபை நான் இல்லை என் பலன் இல்லை என் தாளம் இல்லை எல்லாம் கிருபை 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 எல்லாம் கிருபை 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 சொல்லுங்க கரங்களை தட்டி கிருபை கிருபை எல்லாரும் எழுந்திருங்க come on everybody கிருபை 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 அற்புதங்கள் நடக்குது அதிசயங்கள் நடக்குது வியாதி எல்லாம் மாறினது பாவம் எல்லாம் மாறினது சாபம் எல்லாம் உடைந்தது பரிசுத்தமாய் மாறினது அற்புதங்கள் நடக்குது அதிசயங்கள் நடக்குது வியாதி எல்லாம் மாறினது பாவம் எல்லாம் மறைந்தது சாபம் எல்லாம் உடைந்தது பரிசுத்தமாய் ஓஹோ கிருபை 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 எல்லாம் கிருபை 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 நான் இல்லை